யுனைடெட் அரப் எமிரேட்ஸில் இருக்கக்கூடிய ஜனத்தொகை இருக்குது பார்த்தீங்களா, 100 பேரில் 90 பேர் வெளிநாடுகள்லேருந்து வந்து தங்கி இருக்கிறவங்க. 100 பேரில் 90 பேர் வெளிநாடுகள்லேருந்து அந்த துபாய் இல்லாட்டி யுனைடெட் அரப் எமிரேட்ஸில் தங்கி இருக்கக்கூடிய நபர்கள். இந்த 90 பேரில் 69% ஆண்கள் மட்டும். அப்போது 100 பேர் எடுத்தீங்கன்னா அங்கே 69-70% ஆண்கள் இருக்காங்க, வெறும் 30% மட்டும்தான் பெண்கள் இருக்காங்க. அந்த 100 பேரில் 10 பேர் மட்டும்தான் யுனைடெட் அரப் எமிரேட்ஸை சார்ந்தவங்க, மீதம் இருக்கும் 90 பேர் வெளிநாடுகள்லேருந்து வந்தவங்க. வெளிநாடுனா அதில் பாதிக்கும் அதிகமான நபர்கள் பணக்காரர்கள். அவங்க வாழ்க்கை என்ஜாய் பண்ணுறதுக்கு புதுசாக டிசைனாக வாழ்க்கை என்ஜாய் பண்ணுறதுக்கு யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் துபாயில் ஒரு ப்ராப்பர்ட்டி அப்படி இப்படின்னு சொல்லி வாங்கி அவங்களுக்கான ஒரு உலகத்தை உருவாக்கி கொள்வார்கள். இந்த உலகத்துக்கும் நம்ம சொல்லக்கூடிய சாதாரண அந்த மீதம் இருக்க ஒரு 40-45% மனிதர்கள் இருக்காங்கல்ல, அவங்களுடைய சட்டத்திட்டமும் வேறு. பணக்காரர்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய போலீஸ் பந்தோபஸ்து அப்படிங்கிறது இங்கே ஏழைகளுக்கு இருக்கவே இருக்காது. சரி, அப்போ ஏழைகள் இதெல்லாம் செஞ்சிட்டாங்கன்னா உடனடியாக தூக்கு தண்டனை, உடனடியாக அவங்கள ஆயுள் தண்டனை இப்படின்னு சொல்லி போட்டுருவாங்க. அப்போ இந்த ஏழைகள் யார்? அவங்க தான் துபாயை வடிவமைப்பதற்காக வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மிகப்பெரிய ஒர்க்கர்ஸ்னா சாதாரண வேலையெல்லாம் கிடையாதுங்க. 50 டிகிரி செல்சியஸ் இருந்தாலும் அங்கே யார் வேலை செய்யணும்? நம்ம ஊர்லேருந்து போனால் நம்ம அப்பா, அம்மா, அண்ணன், தம்பி, தங்கச்சி எல்லாரும் அங்கே வேலை செஞ்சு தான் ஆகணும். ஆனால் பணக்காரர்கள் வீட்டில் ஓய்வு எடுப்பாங்க. கேட்பதற்கு இது அடிமைத்தனம் மாதிரி இருக்கே விக்கின்னு கேட்டால், எஸ், மாடர்ன் ஸ்லேவரி அப்படிங்கிறத இன்னைக்கும் அங்கே ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க.